வெண்டைக்கால எப்பவும் ஒரே மாதிரி புளிக்குழம்பு பொரியல் சாம்பார்னு செய்யாம இந்த மாதிரி வெண்டைக்காய் கறி செஞ்சு பாருங்க. சப்பாத்தியோட சாதத்தோட தோசையோடன்னு எல்லாத்துக்கும் சூப்பரா செட் ஆகும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்கும். கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 300 கிராம் கட் பண்ண வெண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கும் போதே மிக்சி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு, ஒரு இஞ்சி 1/4 கப் அளவு கட் பண்ண தேங்காய், 2 தக்காளி பழம், 1 டீஸ்பூன் பொட்டுக்கல்ல, 1 டீஸ்பூன் கசகசா, 2-3 துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்து ஒரு கை அளவுக்கு மல்லித்தலையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெண்டைக்காவும் நல்லா வலுவலுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கிருச்சு. அதையும் வெளியே எடுத்துட்டு அதே கடாயில ஒரு டீஸ்பூன் ஆயில், 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்து வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி நம்ம அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா சுருள கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சே கலந்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மிக்சி ஜார் அலசி 2 இருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃபிளேம்லயே 2 இருந்து 3 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா கொதிச்சு ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வரட்டும். இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃபிளேம்லயே அப்படியே விட்டுருங்க. வெண்டைக்காவையும் சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல ஒரு 2 இருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அவ்வளவுதான், ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி சூப்பரா வெண்டைக்காய் கறி ரெடி ஆயிருக்கும். ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. சாதத்தோட, சப்பாத்தி பூரியோட, இட்லி தோசையோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.